நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன்.
நடுநிலையாக பழகுவீங்க. யார்கிட்ட எப்படி பழகணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக பழகுவீங்க, மனசாட்சிப்படி நடப்பீங்க. உங்கள் ராசி சின்னமே தராசு. ஒருத்தர் பார்த்தாலே எடை போட்டுருவீங்க. அவங்க யார், அவங்க நல்லவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த மாதிரி கணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசி துலாம் ராசின்னு சொல்லிடலாம். பக்குவப்பட்டவங்க தான், நல்ல பக்குவப்பட்டவங்களா இருப்பீங்க. சுகபோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுகவாசின்னு சொல்லிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், பர்ஃப்யூம் பண்ணணும், அடுத்தவங்ககிட்ட நம்ம யாருன்னு காமிக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி அது 7ஆம் ராசி துலாம் ராசி. அப்போ 7ஆம் காலப்புருஷ தத்துவப்படி 7ஆம் இடமா வரனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த துலாம் ராசினியர்களுக்கு பெருசாக இருக்காதுங்க. எப்படியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. உங்கள் கணவனோ அல்லது மனைவி, நீங்கள் துலாம் ராசி இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிட்டையோ அல்லது கணவன்கிட்டயோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள ராசி இந்த துலாம் ராசி. துலாம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க, சுக்கிரனுடைய ராசி. இப்போ ஒரு அடுத்தவங்ககிட்ட அந்த அடுத்தவங்களை கவர்றது, அந்த அட்ராக்ஷன் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு ராசி தாங்க துலாம் ராசி. நடுநிலையாக இருப்பீங்க, எல்லாத்துட்டையும் சமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அந்த மாதிரி மனம், இந்த பக்குவம் கொண்டவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். ஏமாளி கூட ஒரு சில துலாம் ராசி நேயர்கள்லாம் பாருங்கள் ஏமாந்து போவாங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு அடுத்தவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு ஏமாறுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு யோகாதிபதி வேறு. அந்த யோகாதிபதி சனி வந்து உங்கள் ராசிக்கு அவர் யார், 4 மற்றும் 5ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து எங்களுக்கு என்னங்க சார் பண்ணணும், நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு நிறைய பேத்துக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா 6ல் சனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வியாதி கொடுத்துருமா, கடன் கொடுக்குமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த சனி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் யோகாதிபதி, பரிபூர்ண ராஜயோகாதிபதி சனி தான் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான். வண்டி வீடு வாகனத்தை கொடுக்குற கிரகமே அவர் தான். புத்திர பாக்கியம் குழந்தையை கொடுக்குற கிரகமும் அவர் தான். அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இங்கே குருவோட வீட்டுக்கு சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு யோகம். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் காத்துட்ருக்குன்னு சொல்லிடலாம். என்னென்னமெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ, அதிர்ஷ்டத்தில் தடை இருந்திருக்கும், நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும், நிறைய கடன் வச்சுருந்துருப்பீங்க, உடம்புல நிறைய வியாதி இருந்திருக்கும், தீர்க்க முடியாத வியாதி இருந்திருக்கும், மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேத்துக்கு கடன் பிரச்சனை, ஒரு சில பேத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார். என்ன காரணம்னா, அவர் 4ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். வண்டி வீடு வாகனம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருங்க. 2 வீலர் 4 வீலர், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேங்கனால வாங்க முடியல, பணம் கிடைக்கல, லோன் அப்ரூவ் ஆகலை, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு லோன் அப்ரூவ் ஆகலை, வீடு வாங்கணும்னு நினச்சோம், வீடு கட்டணும்னு நினச்சோம், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் லோன் அப்ரூவ் ஆயிரும் உங்களுக்கு. அது 2 வீலர் 4 வீலராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு கடனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் கிடைக்கும். நல்ல கடனாக உங்களுக்கு கிடைச்சிடும். நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சொத்து வாங்குறது, பூமி நிலம் வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம் உங்களுக்கு. அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வர்றார். புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருக்கார். பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு மட்டும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அப்பப்போ உடம்புல காய்ச்சல் சளி வர்றது, அப்போ சின்ன சின்ன தொற்று வியாதிகள் வர்றது, நோய் வர்றது, இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி அவங்க 6ஆம் இடத்துக்கு போகிறார். குழந்தைங்க மட்டும் நோய் வாய்ப்படுறாங்க காமிக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அவர் உபஜயஸ்தானத்துக்காக போடுறார். அங்கே சுபகிரகத்தோட வீட்டில் தான் சனி இருக்க போகிறார். அப்போ பெரிய அளவுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்காது. அப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு போகிற சனி என்ன தான் பண்ணும்? கடன் இல்லாமல் பண்ணும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா? கடன் கம்மியாகும் உங்களுக்கு. இல்லையே சுபக்கடன், நல்ல கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். உங்களுக்கு பெரிய கடன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குங்க சார், எங்களுக்கு கம்மியாகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா 6ல் இருக்க சனி கடனை கம்மி பண்ணுவார். இல்லை கடன் புதுசாக வாங்குறவங்களுக்கு சுப கடனாக மாறிடும். அவ்வளோதான். உடம்புல வியாதி இருக்குங்க சார், தீராத வியாதி இருக்குது, மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன வியாதினே தெரியல, டாக்டர்கிட்ட போனால் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் உடம்புல ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்குது, ஹெல்த்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடம்புல இருக்க வியாதி அப்படியே படிப்படியாக கம்மியாகும்.
எதிரி தொல்லை முக்கியமாக சொல்ல 6ல் சனி வந்துட்டாலேங்க அது சுபகிரகத்தோட வீட்டில் இருக்க தனிச்ச சனி. 6ல் சனி இவங்க வந்து இருக்கிறனால எதிரி இல்லாமல் பண்ணுவார். எந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல எதிரி இருக்கா அவங்களுக்கு எதிரி இல்லாமல் போவாங்க. சொந்த தொழில் பண்ணிற இடத்துல எதிரி இருக்காங்களா அவங்களுக்கு எதிரி இல்லாமல் போவாங்க. இதெல்லாமே இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமாக நல்ல வேலை 6ல் சுபகிரகத்தோட வீட்டில் இருக்க சனி நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்கள் முதலாளியாக இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டங்களில். வேலை இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு கையில் காசு பணம் இல்லாமல் வீட்டோட முடங்கி கிடக்கிற துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி மூலமாக துலாம் ராசினியர்கள் நீங்கள் செல்வ செழிப்போட பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்க போகிறீங்கிறதுல டவுட்டே வேண்டாம். சரிங்களா? நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வீடு, வண்டி, வீடு, வாகனம், இந்த வீட்டு கடன், லோன் அப்ரூவ் ஆகிறது இதெல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அதனால் சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? மெயினாக சொல்லப்போனால் பணப்பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை இந்த சனி பயிற்சி மூலமாக எல்லா துலாம் ராசி நேயர்களும் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லா துலாம் ராசி நேயர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நல்லபடியாக அந்த சனி பயிற்சியை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுதான் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.